நாகை மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் கனமழையால் சுமார் 300 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த குறுவை நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லெனின் இணைப்பில் இருக்கிறார். லெனின், வணக்கம். இதனால எவ்வளவு விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? முழு விவரம். கனிமொழி, தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து பரவலாக மழை பெய்து வருகிறது. மேலும் வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு ஏற்பட உள்ளதால் நாகப்பட்டினம் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் கடந்த சில தினங்களாக தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடந்த 3 தினங்களாக இரவு பகலாக கனமழை கொட்டி தீர்த்தது. நாகப்பட்டினம், கீழ்வேலூர், கீழையூர், திருக்குவளை, வேளாங்கண்ணி, சாத்தியக்குடி, இறையான்குடி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியில் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் கீழையூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட இறையான்குடி பகுதியில் இன்னும் ஒரு சில நாட்களிலே அறுவடைக்கு தயாராக இருந்த பின்பற்ற குறுவை நெற்பயிர்கள் வயலில் சாய்ந்து மூழ்கியுள்ளது. இறையான்குடி, சாத்தியக்குடி, கிள்ளுக்குடி, அகரம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 300 ஏக்கருக்கு மேல் அறுவடைக்கு தயாராக இருந்த குறுவை நெற்பயிர்கள் சாய்ந்து தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்துள்ள காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. வயலில் தண்ணீர் வடிய முடியாத காரணத்தினால் நெல்மணிகள் தண்ணீரில் மூழ்கி அழுகி போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. தற்போது மழை விட்டிருந்தாலும் மழை தண்ணீர் வடியாத காரணத்தினால் அறுவடை இயந்திரத்தை இறக்கி அறுவடை செய்ய முடியாத சூழ்நிலைக்கு இப்பகுதி விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர். ஏக்கருக்கு 25,000 வரை செலவு செய்து நல்ல மகசூல் ஏற்பட்டும் அறுவடை செய்ய வேண்டிய நேரத்தில் பெய்த மழையால் அனைத்தும் பாழாகிவிட்டதாக இப்பகுதி விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். மனித உழைப்பு கொண்டு அறுவடை செய்தாலும் செலவு செய்த தொகையை எடுக்க முடியாது எனவும், நெல்மணிகள் தண்ணீரில் ஊறி முளைப்பு கட்ட தொடங்கியுள்ளது, மகசூல் பாதிப்பு ஆகிவிடும் எனவும் வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் கடந்த ஒரு வாரமாக தொடர்ச்சியாக மழை பெய்து பயிர்கள் சாய்ந்து சேதமடைந்த நிலையில் இதுவரை எந்த அதிகாரிகளும் வந்து ஆய்வு செய்யவில்லை என இங்குள்ள விவசாயிகள் புகார் தெரிவிக்கின்றனர். உடனடியாக இறையான்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் மழையால் சேதமடைந்த குறுவை நெற்பயிர்களை வேளாண் துறை அதிகாரிகள் நேரடியாக வந்து உரிய ஆய்வு செய்து மாவட்ட நிர்வாகத்திற்கும் அரசின் கவனத்திற்கும் கொண்டு சென்று பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், அதேபோல் உடனடியாக அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் கொண்டு வரப்படும் நெல்மணிகளை 22% ஈரப்பதம் தளர்வு செய்து கொள்முதல் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை இப்பகுதியில் விவசாயிகள் வைத்துள்ளனர். மேலும் குறுவை பயிருக்கு தமிழக அரசு காப்பீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்துள்ளனர். கீழ்வேலூர், கீழையூர் பகுதிகளில் தொடர்ச்சியாக மழை பெய்து வரும் சூழ்நிலையில் குறுவை நெற்பயிர் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை விவசாயிகள் மத்தியில் எழுந்துள்ளது. கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி லெனின். தொடர்ந்து பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அளித்த பேட்டியை பார்க்கலாம். இது ஆள் வச்சு அரைக்க முடியாது. ஆள் வச்சு அரைச்சாலும் எங்களுக்கு செலவு தான், அது அதிகமாக தான் போகுது. இது கைக்கு வராது, ரொம்ப சங்கடமாக இருக்குது. இந்த மாதிரி சென்டரில் கொண்டு போட்டு நாங்கள் இதை கொண்டு செலவுக்கு எதுவுமே கேட்க முடியாத அளவுக்கு இருக்கோம். எந்த நிர்வாகமும் இது வரைக்கும் எட்டி பார்க்கல. எங்களுக்கு இது உரிய நிவாரணம் கொடுத்தாலே எங்களுக்கு போதும். வடிகால் சரியான வடிகால் இல்லாதனால வடியவில்லை. தண்ணி இன்னும் தேங்கி முளைத்து விட்டது. எங்களை பாருங்கள், நாங்கள் ரொம்ப சிரமப்படுறோம். ரொம்ப ஏழைகள் நாங்கள். இதை நம்பி நாங்கள் பல கனவுகள் இருந்தோம். இப்போ எங்களுக்கு கையில் ஒன்றுமே இல்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.